மறுநாள் பத்திரிகையில என் கஸ்தூரி போதை மருந்து சாப்பிட்டு கூவத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு பணத்தை கொடுத்து மாத்தினாங்க. கஸ்தூரியோட அண்ணன் டாக்டருங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தனக்கு சாதகமாக்கி அப்பா டிஎஸ்பி ராஜனையும் நம்ப வச்சா. அப்பதான் எனக்கு வெறி பிடிச்சது. கஸ்தூரி எந்த வீட்டுல கதற கதற உயிரை விட்டாலோ அந்த வீடு தாண்டா அவங்க 5 பேருக்கு சமாதின்னு முடிவு பண்ண. வேண்டாம் தேவா, வேண்டாம் தேவா, தேவா என்ன ஒண்ணு பண்ணிடுங்க தேவா, வேண்டாம் தேவா. கஸ்தூரி உனக்கு தங்கச்சியா இருக்கலாம், எனக்கு உயிர் திருப்பி கொடு, என் உயிரை திருப்பி கொடு. தேவா திருப்பி கொடு. முடியாதுல்ல? கஸ்தூரி உன் அண்ணனை கொன்னுட்ட, நம்ம எதிரியை கொன்னுட்ட. தேவா நான் எந்த தப்பு பண்ணல, உன் காதலை நான் கொலை பண்ணல, ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் வந்தேன் தேவா. ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நல்லதுக்கு தோள் கொடுக்கறதும் தப்பு செஞ்சா தடுத்து நிறுத்துறது தான்டா ஃப்ரெண்ட். வேண்டாம் தேவா. வேண்டாம், இந்த உலகத்துக்கு நீ வேண்டாம், ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே நீ வேண்டாம். போய் சேரு, போய் சேரு, போய் சேரு. என்னடா இதெல்லாம்? எதுக்குடா இதெல்லாம்? நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பாடா? காதலிச்சது தப்பா? நான் காதலிச்சது தப்பாடா? ஏண்டா என்ன தொலைகாரன் ஆக்குறீங்க? ஐயோ அஞ்சு பேர்ல ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனையும் கொலை பண்ணி இந்த வீட்டுல தான் புதைக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க சீல் வச்சு பாதுகாப்பு போட்டீங்க. ஆனா நான் விடல, அவனையும் கொலை பண்ணி மூவத்துல தூக்கி இன்னைக்கு தான் போட்டேன். என்னோட லட்சியம் நிறைவேறி போச்சு. நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருப்பேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை, எந்த வீட்டுல என் கஸ்தூரி உயிரை விட்டாலும் அதே வீட்டுல தான் நான் உயிரை விடணும். நீங்க ஓடி வந்த செய்து மன்னிச்சுக்கங்க. உன் நிலைமை எனக்கு புரியுது, நீ வெளியே வா. என்னோட கொலையில நியாயம் இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஒருவேளை எனக்கு தரப்போற தண்டனையை குறைச்சு இந்த உலகத்துல என்ன வாழ வைப்பீங்கன்னு தெரியும். என் கஸ்தூரி இல்லாத இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏவா, எங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்கு, நாங்க ஒண்ணும் அரக்க இல்ல, வெளியே வா. உங்களுக்கு மனுஷத்தன்மை இருந்தா எங்களுக்காக ஒண்ணு செய்வீங்களா? எங்களை போல காதலர்கள் உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் மனுஷ மிருகங்கள் மத்தியிலிருந்து காப்பாத்துவீங்களா? உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நீங்க அவனை பிடிக்கிறீங்களா இல்ல நாளை வந்து தூக்கட்டுமா? ஏய் தேவா, நீ வெளியே வரியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? நீங்க யாரும் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கோ ஒரு உலகத்துல என் கஸ்தூரி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட நான் போறேன்.
அங்க வானம் இருக்காது, பூமி இருக்காது, மனுஷன் இருக்க மாட்டான், மரணம் இருக்காது, இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுவும் இருக்காது. என் கஸ்தூரி மட்டும் இருப்பா. அந்த உலகத்துல தேவா கஸ்தூரிங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, ஆண்டவனால கூட எங்களை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்பா அப்பா சீக்கிரம் சாமான் ஏத்துக்கடா. சீக்கிரம் விஸ்வநாதா, டேய் விஸ்வநாதா, டேய் கூட்டிட்டு போ. ஐயோ என் பேரு. அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடா. ஐயோ ஐயா, என் பேரு ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, நமக்கு தெரியாமலே நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சொந்தம் இருக்கு. அதை யாராலும் பிரிக்க முடியாதுங்கய்யா. இன்னைக்கு நீங்க காலி பண்ணிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதும் நேத்தையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுகையும் கண்ணீருமா இருக்கா. இவ்வளையும் இழக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லையா? தயவு செய்து என் மகளை உங்க வீட்டு மருமகளை கூட்டிட்டு போங்க. டேய், அவளை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போடா. என்னடா இழுத்துட்டு போக மாட்டேன். தூக்கிட்டு போயிடுறேன்.